வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சுவையில் மட்டுமல்லாமல் உடலுக்கு எண்ணற்ற மருத்துவ நன்மைகள் கொடுக்கறதுக்கான தாதுக்கள், ஊட்டச்சத்துக்கள், விட்டமின் சத்துக்களையுமே கொண்டிருக்கு. சர்க்கரை வெள்ளிக்கிழங்கை வறுத்தோ அல்லது பொரித்தோ சாப்பிடுவதை விட வேக வைத்தோ அல்லது சுட்டோ நீங்கள் சாப்பிட்றது அப்படின்றது அதனுடைய முழுமையான மருத்துவ பலன்களையும் சத்துக்களையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் இங்கே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடியதுங்க சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு. ஸோ டயபெட்டிஸில் வந்து நமக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணோம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு இனிப்பாக இருந்தாலுமே அதனுடைய கிளைசமிக் குறியீடு, அந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா, நாம் ஒரு உணவு எடுத்துக்கொள்ளும்போது அந்த உணவுகள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், குறிப்பாக கார்போஹைட்ரேட்லாம் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய லெவலில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து தான் கிளைசமிக் இண்டெக்ஸை கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் ஹை கிளைசமிக் இருக்கக்கூடிய உணவாக இருந்தால் தான் அது உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகப்படுத்துமே தவிர லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய உணவு சர்க்கரையினுடைய அளவு ரத்தத்தில் வந்து அதிகப்படுத்தாது. அப்போ நீங்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது இதில் இருக்கக்கூடிய நார் சத்தானது ரத்தத்தில் சர்க்கரை மெதுவாக கலக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரேடியாக உங்களுக்கு அதிகமாக கலக்காது. இப்போ நீங்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய கெரோட்டினாய்டுகள் இன்சுலினுடைய சுரப்பை சீராக உங்களுக்கு வந்து சுரக்கிறதுக்கு உதவி பண்ணும் அப்படின்றத ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. எனினும் சர்க்கரை நோயாளிகள் இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு வந்து அளவாக எடுத்துக்கொள்ளணும். அதை பார்த்தீங்கன்னா வேக வைத்து சாப்பிட்றது நல்லது. அளவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சாலுமே இப்போ இருந்து நீங்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாங்க. செரிமானம் மற்றும் குடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அது வந்து அதிகமாக இருக்குது மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மிக அதிக அளவில் இருக்குது. இது இரண்டுமே நமக்கு என்ன பண்ணணும்னா, குடலில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் ப்ரோபயோட்டிக்ஸ்களுடைய வளர்ச்சியை நமக்கு வந்து ஊக்குவிக்கும். கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலச்சிக்கல் பிரச்சனையை முற்றிலும் குணமாக்கி செரிமான மண்டலத்தை சீராக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் நம்ம உணவுகள் வந்து சாப்பிடுவோம், அந்த உணவுகள் வந்து செரிமானமாகும். செரிமானமான உணவுகள்லேருந்து ஊட்டச்சத்துக்கள் வந்து உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள்லேருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். நமக்கு இந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல் ஏற்படுறது, வயிற்று உபுசம் ஏற்படுறது, ஏன்னா இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே நமக்கு வந்து செரிமானம் தொடர்பான பிரச்சனையே இருக்காது. குடல் வயிறு ஆரோக்கியம் மேம்படும். ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நம்ம சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளுமோ சரி பண்ணிக்கலாங்க. கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கு, ஐ ஹெல்த் வந்து ப்ராப்பராக இருக்கிறதுக்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சர்க்கரை வெள்ளிக்கிழங்கிற்கு அந்த அடர்ந்த நிறத்தை வந்து கொடுக்கறது பீட்டா கரோட்டின் தான். ஸோ அந்த பீட்டா கரோட்டின் தான் நம்மளுடைய கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. நம்முடைய உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீட்டா கரோட்டின் விட்டமின் ஏவாக மாறும். ஸோ விட்டமின் ஏ அப்படின்ற அந்த அடிப்படை ஊட்டச்சத்து கிடைக்காம போகிறதால தான் நிறைய பேருக்கு வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் கண் பார்வை மங்குறது அப்படின்ற அந்த ப்ராப்ளம் எல்லாம் ஏற்படுதுங்க இல்லையா. ஸோ இது கூடுதலாக மாலைக்கண் நோய் வராமல்லாம் உங்களுக்கு வந்து தடுக்கும், கண் பார்வை திறனை மேம்படுத்தும் மற்றும் வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படாமல் கூடுமான வரைக்கும் தள்ளி போட பார்க்கும். ஸோ அதுக்கு தான் விட்டமின் ஏ நிறைந்திருக்கக்கூடிய சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அப்போ அடிப்படையாக கண் பார்வையை கூர்மைப்படுத்த வேண்டிய ஊட்டச்சத்து கிடைக்கும் போது கண் பார்வை கூர்மையாகவே இருக்கும். கண்கள் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். கூர்மையான கண் பார்வையை பெறலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை வந்து அதிகரித்துக் கொள்வதற்கெல்லாமே நீங்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாங்க. இம்யூனிட்டி பூஸ்டராக சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு உங்களுக்கு செயல்படும். அதுக்கான காரணம் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி அப்படின்ற முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உயிர் சத்துக்களை வந்து கொண்டு இருக்கு. ஸோ இது வந்து உங்களுடைய உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தி அந்த இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ணி நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களை நமக்கு வந்து குணப்படுத்துறதுக்கும் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்கும் நமக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே வலுப்படுத்தி கொள்வதால் புதுவிதமான ஒரு நோய் தாக்கமோ அல்லது நமக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய நோய்களோ இது மாதிரி எதுவுமே இல்லாமல் நீண்ட நாட்கள் ஆயுட்காலம் அதிகமாகவே வாழலாம். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்திக்கிறதுக்கு தான் நம்ம சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளணும். இதயத்தினுடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு, ரத்த அழுத்தத்தை வந்து நம்ம கட்டுப்படுத்திக்கிறதுக்கு எல்லாமே சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சர்க்கரை
வில்லிக்கிழங்குல பொட்டாசியம் சத்து வந்து அதிக அளவில் இருக்குது. இது உடலில் இருக்கக்கூடிய சோடியத்தினுடைய அளவை சமன்படுத்தி பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தத்தை நமக்கு வந்து சீராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சர்க்கரை வில்லிக்கிழங்குல நார் சத்து மற்றும் விட்டமின்கள் இருக்குது. இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்ஸ் எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளை குறைச்சி இதய நோய்கள் வரக்கூடிய ஆபத்தை வந்து நமக்கு வந்து குறைக்குதுங்க. அப்போ அந்த ரத்த நாளங்களில் எந்த விதமான இறுக்கங்களும் ஏற்படாது. ஸோ பிபி ப்ராப்ளம் நமக்கு இருக்காது. ரத்த நாளங்களில் எந்த விதமான கெட்ட கொழுப்புகளும் படிஞ்சிருக்காது. ஸோ கொலஸ்ட்ரால் ப்ராப்ளமும் இருக்காது. இதனால் ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு இதயத்துக்கு கிடைக்கும் பொழுது இதய துடிப்பு அப்படின்றது எப்போதுமே சீரானவில் இருக்கும். அப்போ மாரடைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பக்கவாதம் இது மாதிரி நமக்கு எதுவுமே ஏற்படாது. இதயத்தை வந்து பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். இதய துடிப்பெல்லாம் நீங்கள் சீராக பராமரித்துக் கொள்ளலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சர்க்கரை வில்லிக்கிழங்கு தொடர்ந்து எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று ஆரோக்கியமாக இருங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.